விதமாக நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4 வசனம் வரை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்த முதிர்ந்தவரும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரமாக இருக்கிற தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்திற்கும் போய் என் குமாரனுக்கு இயேசு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பெருவனை ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ என் கையை தொடையின் கை வை என்ற இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நாம் இறந்த வண்ணமாக கண்களை மூடி கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் கர்த்தரை இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு இதனுடைய தலைப்பு எலியேசருடைய ஆவிக்குரிய குணங்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா, ஆபிரகாமுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தார். ஆபிரகாம் இந்த முதிர்ந்த வயது உள்ள தன் வீட்டுக்கு அதிகாரியாக இருக்கிற எலியாசரை நம்புகிறான். அப்படின்னா ஆபிரகாமுக்கு அந்த முதிர்ந்த வயது உள்ள எலியாசர் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். ஒரு அலேலுயா. அதே போல் நீங்களும் நானும் நம்ம அழைத்த தேவனுக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய அவரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரராகிய நாமும் அந்த திரியேக தேவனுக்கு எல்லா விதத்திலும் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நம்புவது வேறு. அவரை நம்பினா நமக்கு எல்லாம் நடக்கும். நிச்சயமாகவே முடிவு ஒன்று. நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புவது கர்த்தரால் வரும், கர்த்தரை நம்புகிற இருதயம் மகிழும், இப்படியெல்லாம் சொல்வார். யோபு சொல்லும் போது அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் என்ன செய்கிறேன், அது அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை. ஆனால் அவர் நம்ம மேல் என்ன செய்யணும், நம்பிக்கையாக இருக்கும். ஒரு பாடலை கூட நம்ம அழகாக பாடுறோம். எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பை, அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காத காத்து கொண்டார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். அல்ல சொல்களே அல்லையா. அப்போ நம்ம நம்புகிறார். இயேசு நம்பி தான் நம்மை அழைத்தார் ஊழியம் செய்வதற்காக. விசுவாசிகள் கூட்டமானாலும் அதற்காகவே தேவன் அழைத்தார். ஆகவே அவருடைய நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் அந்த எலியாசரை நம்பியதுனால, அவன் நம்பினதை, அவன் மேலே நம்பிக்கை வைத்ததுனால ஆபிரகாம் எதெல்லாம் நம்பினானோ அதெல்லாம் செய்து முடித்தவனாக இருந்தான். நீங்களும் நானும் இயேசுவுக்குரிய நம்பிக்கைக்குரியவளாக இருந்து அவர் எதையெல்லாம் நம்பி நம்ம கையில் பொறுப்புகளை தந்தாரோ அதை செய்து முடிப்பது தான் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்போ அவனுக்கு குணம் என்னன்னா, நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரண சொல்லுவாங்க, யாரையும் நம்ப முடியல அப்படிம்பாங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. நாசியில் சுவாசமலை எந்த மனுஷனையும் நம்பாதே, அவன் ஏமாத்திரம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை நம்பத்தக்க பாத்திரங்களாக முதலாவது நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், அதாவது என் இனத்தாடு தேசத்தில் என் மகனுக்கு பெண் கொள்ளும்படி நீ எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி கையை என் தொடையின் கீழே வையுங்கிறான். ஆனால் அவன் வைக்கலைன்னா ரெண்டாவது ஞானமுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. சொன்ன உடனே அவன் என்ன செய்யலை, சரி எஜமான்னு சொல்லிட்டாரே அப்படின்ட்டு அவன் போயிடல.
அப்போ அவனுக்குள்ள ஞானம் இருந்ததுனால சில எதிர்கேள்விகளை எதிர் பதில்களை வைக்கிறார். அப்போ ஆவிக்குரியவர்களுக்கு இன்றைய ஞானம் ரொம்ப அவசியம். சில நேரத்தில் பாருங்கள், ஞானமற்றவளாய் நடந்து கொள்கிற அநேகரை நம்ம பார்க்க முடியும். சபைக்குள்ளும் ஞானமற்றவளாய் இருக்கக்கூடியவர்கள் எல்லா சபையிலும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆக ஆவிக்குரியவர்கள் இந்த எலிஜாரை போலவும் அல்லது விசுவாசிகளானாலும் ஊழியரானாலும் ஞானம் உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானம் உள்ளவளாக இருக்க வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க, சொல்லும்போது அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்தில் பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாது இருந்தான். உடனே போல ஒருவேளை அது இல்லாது இருந்தால், நீ விட்டு வந்த தேசத்திற்குள்ளாக உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமா என்று கேட்கிறான். இவ்வளோ ஞானத்தோடு பேசுகிறான். ஒரு வேளை நான் உடன்படிக்கை செய்கிறேன், ஒரு வேளை நான் போகிற இடத்துல அந்த பெண் இந்த இடத்துல வர மனதில்லாது இருந்தால், அப்படின்னா நீ விட்டு வந்த தேசம், அப்போ அவன் சொன்ன இனம் தேசம் வேற, நீ விட்டு வந்த தேசம் அன்று கூப்பிட்டார் இல்லையா, அந்த தேசத்திற்கு அந்த இடத்திற்கு நாம் கூப்பிட்டு போகலாமா என்று அவன் கேட்கும்போது, அடுத்த வசனத்தை வாசிங்க. வாசிக்கவா? நான் வாசிக்கவா? அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கிறான். அப்போ அவன் சொன்ன இனம் வேற ஜனம் வேற என்பது போன வாரம் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் வந்த இடத்திற்கு திரும்பி போகக்கூடாது, நான் வந்த தேசத்திற்கு நீ போகக்கூடாது, நான் வந்த இனத்திடத்திற்கு நீ போகக்கூடாது. ஆக இங்கே இனம் தேசம் என்பது தன்னை போல தேவனை அறிந்தவர்கள் தான் சொல்கிறான். இதை சில தவறாக பேசுவார்கள். வசனம் தெளிவாக இருக்குது. நான் விட்டு வந்த தேசத்துக்கு போகாதபடி அங்கே என் மகனுக்கு ஈசாக்கு பெண் கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருங்கிறான் வேற. அப்போ எலிஜார் எந்த ஞானமாக கேட்டதுனால தான் அந்த பதில் வருது. ஒரு வேலை கேட்காம பிறந்தால் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அது 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, வாசிங்க 7வது வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டில் உள்ள என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் சொன்னாரு, அந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டோருமான வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண் கொண்டு வரும்படி உனக்கு முன்பாக அனுப்புவா. நான் விட்டு வந்த தேசத்தை அனுப்ப மாட்டார். வாக்குத்தத்தம் தந்த தேவன். ஆகவே அவருக்கு உதவியாக தூதனை அனுப்புவார். அடுத்த வசனம், பெண் உன் பின்னே ஒரு வர மனதில்லாத இருந்தான் ஆகில், அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை அழைத்து கொண்டு போக வேண்டாம். மறுபடியும் சொல்லணும், எங்கே விட்டு வந்த தேசம். அடுத்தது 9ஆம் வசனம். அப்போது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானுடைய ஆபரண தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். நம்ம சில எல்லாம் பார்க்குறத பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரியம் சொன்னால் அப்படி போயிடுவாங்க. அந்த ஞானமாக கேட்குறான். ஆபிரகாம் இந்த தெளிவு சொல்லலை, நீ போ அப்படி தான் சொல்லுவான். அப்போ அவன் ஞானமாக கேட்குற, ஒரு வேளை நான் உடன்படிக்கை செஞ்சுட்டேன், அதை மீறக்கூடாது, ஆணையிட்டு கொடுத்துட்டு மீறக்கூடாது. ஒருவேளை அந்த பொண்ணு இங்கே வர மனது இல்லாமல் இருந்தால், நீ விட்டு வந்த தேசம், நீ விட்டு வந்த அந்த இனத்திடத்திற்கு போக வேண்டுமா என்பதை ஞானமாக கேட்குறான். ஒரலே சொல்லுகளே அல்லையா. அப்போ ஆபிரகாம் அங்கே போகாதபடி நீ எச்சரிக்கையாரு, இந்த தேசத்தில் தான் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஒருவேளை நீ போ, உனக்கு உதவியாக தூதனை அனுப்புவார்.
ஒருவேளை அந்த பெண் இங்கே வர மனது இல்லாதவளாக இருந்தால் இந்த உடன்படிக்கைக்கு நீங்களாய் இருப்பாய். ஒரு துணலே அல்லையா. அப்போ அந்த ஞானத்தோடு கேட்குறான். அதற்கு பின்பு அவன் தன் கையை ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து அப்போ தான் ஆணையிட்டு கொடுக்குறான். ஆக இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக நம்ம ஞானமற்றவர்களாக நடந்து விடக்கூடாது. சில நேரங்களில் ஞானமில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க. வீடானாலும் ஞானம் இல்லாமல் இருப்பாங்க. வேலை செய்கிற இடமானாலும் ஞானம் இல்லாமல் இருப்பாங்க. ரோட்டில் போய் பேசும்போது கூட ஆவிக்குரியவர் ஞானம் இல்லாமல் பேசுவாங்க. ஒரு ஆட்டோவில் போனாலும் சரி, ஒரு பேருந்தில் போனாலும் சரி, நம்ம எல்லாரும் கவனிக்கிறாங்களே என்று அதை அறியாமல் ஞானம் இல்லாத வார்த்தைகளை பேசி சாட்சிகளை கெடுத்து கொள்கிறவர்கள் அநேகருக்கு தான் செய்கிறாங்க. அலையத்துங்களே அல்வையா. சபையில் எப்படி இருக்கணும், சபையில் எவ்விதமாய் அமைதியாக இருக்கணும் என்பதை கூட அறியாமல் சில நேரங்களில் சபையிலும் ஞானமற்றவளை போல உலகத்தானை போல இருக்கக்கூடிய தெய்வப்பிள்ளை இருக்கிறாங்க. ஆக இந்த முதிர்ந்த வயதுள்ள இது எளியவருடைய ஞானம்தான் ஈசாக்குக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்புவதற்கு, அல்லது அந்த வீட்டை ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்புவதற்கு அவனுக்குள்ள இருந்த ஞானம் கிரியை செய்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இதில் நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும், ஞானம் தன் வீட்டை கட்டுங்கிறார். அப்போ எது கட்டும்? ஞானம்தான் கட்டும். ஞானம் இல்லாமல் வீட்டை கட்ட முடியாது. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சமாதானம் இல்லை. ஞானம் இல்லாத சூழ்நிலைகள், ஞானம் இல்லாத சுபாவங்கள். ஞானம்தான் தன் வீட்டை கட்டும், குடும்பத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தை, விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பப்படுவது எலியாஜருக்குள் இருந்த ஞானத்தை போல நம்ம ஞானமாய் நம்ம எல்லா விஷயங்களும் அறிந்து செயல்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்ப முடியும். நீதிமொழி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் அங்கே சொல்கிறார் பாருங்க. முத்துக்கள் நம்ம எட்டி கூட பார்க்க, முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லதுங்கிறார். ஒரு துணலே அல்லையா. ஏன்னா எவ்வளோ முத்துக்கள் இருந்தாலும் வீட்டை கட்ட முடியாது. ஆனால் முத்துக்களை பார்க்கலும் ஞானம் நல்லதுங்கிறார். அந்த ஞானம், எதை சம்பாதித்தாலும் நீங்கள் ஞானத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று நீதிமொழி பிரசங்கி எழுதுவதை பார்க்க முடிகிறது. அந்த ஞானம்தான் எலியேசருக்குள்ளாக இருந்தது. அநேக ஆண்டுடைய வாழ்க்கையினுடைய பிரிவினை உண்டாகிற, பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை சொல்லுவாங்க. ஐயோ, ஞானம் இல்லாமல் பேசிட்டேன், ஞானம் இல்லாமல் காரியம் செய்துட்டேன், அதனால் என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானம் முத்துக்களை பார்க்கலும், முத்துக்களுடைய விலை எவ்வளோ விலை இருக்கும், ஆனால் அதை பார்க்கலும் ஞானம் நல்லது. அல்லேலூயா. அந்த ஞானத்தினால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுப்படும். அந்த ஞானம் அந்த முதிர்ந்த வயதுள்ள எளியவர்கிட்ட இருந்ததுனால தான் பக்கமாக பேசுகிறான். சொன்ன உடனே ஓடி வரல, அவசரமாக எஜமான் சொல்லிட்டாரு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லாமல் ஞானம் இருந்ததுனால விவரமாய் பேசி அதை முற்றிலுமாக அறிந்து கொண்டவனாய் அங்கே கடந்து போனான். நீதிமொழி புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 24ஆம் அதிகாரம் 10-11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் 24:10-11 நீதி 24:3 வாசிங்க. வீடு ஞானத்தினால கட்டப்படும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ எது கட்டப்படும்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை. வீடு எங்கே கட்டப்படணும் அப்படின்னா, வீடு கட்டப்படணும்னா ஞானம்தான். வீடு என்பது குடும்பத்தையும் சொல்லலாம். ஆக ஈசாக்கினுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது
எலியேசருக்குள்ளே இருந்த ஞானம்தான். ஆக நமக்கு அந்த ஞானம் இருந்தால் குடும்பத்தையும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கட்டி நாம் எழுப்ப முடியும். அல்லேலூயா. நம்மளே சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க, ஞானமற்ற அவர்களை பேசும்போது நம்மளோட முகத்தை சுளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டா. இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே என்ன செய்யுது, எழும்புது. ஏன் எழும்புதுன்னா, ஞானம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். எங்கே எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், சபையில் எப்படி இருக்கணும் என்பதை அறியாமல், எங்கே எதை பேசணும் என்பதை அறியாமல் ஞானமற்றவளாய் பேசும்போது அநேகர் அவரை குறித்ததான ஒரு முகசுளிப்பை உண்டாக்கி பார்க்கிற அநேக சபைகளில் அப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. ஆக ஞானம் உள்ளவளாக இருக்குது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. 24. பின்பு அந்த ஊழியக்காரன் எஜமானுடைய ஒட்டங்களிலும் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன்னுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் இறந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியிலே நாகூருடைய ஊரிலே சேர்ந்து ஊருக்கு புறம்பே தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டங்களை மடக்கி சொல்லிக் கொண்டது என்னவென்றார். அப்போ மூன்றாவதாக அந்த ஆபிரகாமுக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான், போக மாட்டேன், எனக்கு வயசாச்சு, தப்பு தண்டா நடந்துடும், அதனால் நான் போக மாட்டேன்னு சொல்லலை. அப்போ அவன் புறப்பட்டு போகிறான். தன் எஜமானுடைய 10 ஒட்டகங்களிலும் உச்சிதமான காரியங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு அந்த தூதனுடைய உதவினால் சரியான இடத்துக்கு தான் போகிறான். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இன்றைக்கி அநேகருக்குள்ளே நம்ம கீழ்ப்படிதலை பார்க்கவே முடியல. ஒரு சிலர் மாத்திரம் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே இருக்கிறாங்க. அநேகர் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. எத்தனையோ செய்தி கேட்குறாங்க, எத்தனையோ உபதேசங்களை கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படியாமை ஆவிதான் கிரியை இந்த நாள் குறை செய்கிறது. வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அப்புறம் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் முதியோருக்கு கீழ்ப்படியணும், சபை ஊழியருக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா. அது கீழ்ப்படிதல் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் ஆபிரகாம் தன் எஜமானு கீழ்ப்பட்டதை போல் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிக்கூடியவளாக இருக்க வேண்டும். அநேகருடைய கீழ்ப்படியாமல் தான் நிறைய ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க, அந்தஸ்தை இழக்கிறாங்க. ஆதாமும் ஏவாளும் எதை ஆசீர்வாதத்தை எப்படி இழந்தாங்கன்னா கீழ்ப்படியாமனால இழந்தாங்க. சவுல் ராஜ்யபாரத்தை இழந்தான். ஆக நிறைய பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை கீழ்ப்படிய வேண்டிய ஸ்தானத்திலும் விதங்களிலும் கீழ்ப்படியாமல் இருப்பதினால அநேக அவருடைய காரியங்கள் ஜெயமாகவோ அவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளவோ தேவன் அவரை ஆசீர்வதிக்கவோ முடியாத ஒரு தடை இருப்பதை கர்த்தர் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே ஆபிரகாம் தன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து போனான். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எதாவது சொன்னால் கேட்பாங்களா? சபையாருக்கு சொன்னால் கேட்பாங்களா? சர்ச்சுக்கு ஒழுங்காக வாங்கன்னு வருவாங்களா? கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப கம்மி. அது கீழ்ப்படிதல் இல்லாதனால, கீழ்ப்படிதல் இல்லாத இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அதை விரும்புகிற நன்மைகள் உண்டாகாது. கீழ்ப்படிய ஏன் அவங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா, கீழ்ப்படியாமல் ஆவிகள் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, கிரியை செய்வதனால அவங்களால தேவனுக்கும் குடும்ப காரியத்திற்கும் சபைக்கும் தங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படியாமல் போகக்கூடிய காரியம் என்னென்னா
அந்த சத்துரு அவங்களுக்குள்ளே, அந்த அசுத்த ஆவிகள் அவங்களுக்குள்ளே கிரியை செய்வதனால அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிய முடியல. ஒரு அலேச்சுகளேலுயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிங்கள் அப்படி சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான் தான் இருக்கு. அப்போ கீழ்ப்படியில் இருந்தால் தான் சத்துரு ஓடுவான். அப்போ கீழ்ப்படியாமல் இல்லாமல் இருந்தால் சத்துரு அங்கே குடியிருந்துடுவான். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களே தெரியாமல் சில ஆவிக்குரிய தவறுகள் செய்து தேவனுடைய பார்வைக்கு பிரியமில்லாமல் போய்விடுவார். ஆக இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த எலியாசர் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். அல்லேலூயா, கீழ்ப்படிந்தான். இப்போ நீங்கள் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசி. எஜமானாகிய ஆபிரகாமுக்கு நல்ல கவனிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. இப்போ யார்கிட்ட கேட்குறான்? இப்போ தேவனிடத்தில் கேட்குறான். நம்ம பாட்டுக்கு நம்ம பாடுவோம், ஜோம் பண்ணுறான். என் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானுக்கு ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்கள். 14ஆவது வசனம் மட்டும் வாசித்தீங்களா? குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாவுக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுடைய அனுக்கிரம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தலும் என்று ஜெபித்தார். அல்லேலூயா. அப்படியே போயிடல. தேவனாய கர்த்தரை இப்போ தெளிவாக சொல்ல, என் எஜமான் அனுப்பியிருக்கிறாரு, நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அப்போ அவருக்கு நியமித்த பெண் எதுவோ அந்த காரியத்தை நீங்கள் சித்திக்க பண்ணணும் என்பதை அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆக தேவ பிள்ளைகளாக நம்ம எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை ஜெபிக்காமல் செய்யவே கூடாது. ஒரு அல்லேலூயா. சில நேரங்களில் அந்த பெண் பார்க்குற விஷயத்தில், மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு போய் மடன்னு பார்த்துருவாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது எலியாசரை போல எந்த காரியமானாலும் அதற்கு முன்பு நம்ம ஜெபிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு பிரயாணம் போனாலும், ஒரு இடம் வாங்கினாலும், வாகனத்தை வாங்கினாலும், எந்த காரியமானாலும் ஜெபிக்காமல் எதையும் நம்ம செய்யக்கூடாது. அநேகருக்குள்ளே எனக்கு ஜெபம் கிடையாது. நான் இதை தியானித்து கொண்டு இருக்கும்போது சாயங்காலம் எனக்கு ஒரு ஃபோனு திருப்பூரிலிருந்து வந்தது. எனக்கு அந்த ஜெபம் விண்ணப்பம் கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம்தான். பாஸ்டர், எங்கள் மாமனாரை நாங்கள் இங்கே கூட்டு வந்தெல்லாம் இருக்கிற தனிமையாக அங்கே இருக்கிறாரு, 3 வீடை நாங்கள் வாடகைக்கு பார்த்தோம், என்னால் முடிவு பண்ண முடியல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எனக்கு ஆச்சரியமாச்சு. அப்போது தகப்பனாரை பார்ப்பதே கஷ்டம், மாமனாரை பார்ப்பதற்கு ஒரு 3 வீடை நாங்கள் வாடகை பார்த்துக்கோம். எது எனக்கு தோணலப்பா சார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபித்துட்டு நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு எது தோணுதோ அந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. இப்படியெல்லாம் தேவ பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யலாம். சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த காரியமானாலும் ஜெபிப்பது இல்லை. சொல்லப்போனால் தனி ஜெபமே இல்லை, குட ஜெபமே இல்லை.
ஆனால் பேருக்கு நாங்கள் விசுவாசிகள் சொல்கிற கூட்டம் இருக்குது. ஆனால் அது நடுவில் ஜெபிக்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு சிலர் உண்மையாக ஜெபிக்கிறாங்க. எந்த காரியமானாலும் ஜெபிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பலர் அந்த ஜெபிக்கிறத பழக்கமே இல்லை. ஏதோ அவங்க போகிறாங்க வராங்க இருக்காங்க தவிர அதை ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் இந்த எலிஜருக்கு பாருங்கள், எஜமான் நல்ல வசதி உள்ளவனாக இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் தம்ம சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறான். எஜமான் தானே, என் பையன் கிடையாது இல்லையா, எப்படியும் பொண்ணு பார்த்து அனுப்பலாம், அப்படி இல்லை. அதுக்கு முறையாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அந்த அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. ஆக நம்ம ஜெபிக்கிறவள எந்த காரியம், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாம் ஜெபிக்கக்கூடியவளாக நாம் இருந்தால் எலியேசருடைய காரியங்கள் யாவும் செய்து முடித்ததை போல நம்மால் எல்லாவற்றையும் செய்திட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ரெண்டாவது, ஜெபம் பண்ணுறேன்ட்டு எப்படி ஜெபிக்கணும் என்பதையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். சில பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு அர்த்தம் இருக்காது, கருத்து இருக்காது, நமக்கு புரியவும் புரியாது. சில நேரம் வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. சில நேரம் தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கன்னா பிரசவத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி தான் இருக்கு தவிர எந்த காரியத்திற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எலியாசார் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்திற்காக எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணோம். வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, வெறும் ஜெபிப்பதனால நமக்கு ஜெயம் ஏற்பட முடியாது. ஆனால் ஜெபித்த தானியேலுக்கெல்லாம் ஜெயமாக மாறினது உண்மைதான். அதனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வாசித்து பாருங்கள், 15வது வசனத்தையும் 24, 15, 16 வாசித்து இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரராகிய நாகோரின் மனைவி இல்லை 15, 16 அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருடைய மனைவி மில்காளுடைய குமார்த்தியாய் இருக்கிற குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் தோளில் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தால் அந்த பெண் மகாரூபவதியும் புருஷன் அறியாத கன்னிகையாய் இருந்தால் அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள் அப்படின்ட்டு. அப்போ அவன் கரெக்டாக அதான் சொல்கிறான். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் சொன்னான். இதோ நான் தண்ணீர் அண்டையில் இருக்கிறேன், இந்த ஊராருடைய பெண் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் என் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்கிற பெண் எவ்வளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாய்க்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தலும் என்று அவன் சொல்லி முடித்த போது அந்த சாயங்காலம் அவங்க பழக்க வழக்கம் காலையில் தண்ணி எடுக்க போவாங்க, சாயங்காலமும் தண்ணி எடுக்க போவாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல ரெபேக்காள் வருகிறார். ஒரு அல்லேலூயா. அப்போ அந்த எலியாசார் சொன்ன அடையாளத்தின்படி அந்த கருத்தாக ஜெபம் இப்படி இருக்கணும், இந்த நேரத்தில் இப்படி வரணும், நான் வந்து எனக்கு தான் தண்ணி கேட்பேன், எனக்கு தண்ணி கேட்பேன். ஆனால் அவள் என்ன செய்யணும், ஒட்டகத்துக்கும் நான் வார்ப்பேன் என்று வார்க்கிறவளாக இருக்க வேண்டும்.
அப்படி இருந்தால் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட என் எஜமானுடைய மகனுக்கு இவள்தான் என்று நான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு அலேச்சுனலையா. அப்போ அந்த ஜபத்தில் ஒரு தெளிவாக இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தால் தான் நான் என்ன செய்வேன், அர்த்தமுள்ள ஜபம், இன்னும் சொல்லப்போனால் கருத்துள்ள ஜபம், தேவ சித்தத்தை அறிந்து செய்யக்கூடிய ஒரு ஜபம். ஆக அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜபங்கள் நாம் செய்தால் மாத்திரமே கர்த்தர் நமக்கு பதில் செய்வார். அல்லேலூயா. சில எப்படியெல்லாம் ஜபம் பண்ணுறாங்க. ஆனால் ஜபங்களில் ஒரு அர்த்தம் வேண்டும், ஜபங்களிலே ஒரு கருத்து இருக்க வேண்டும். அந்த அர்த்தமும் கருத்துள்ள ஜபங்கள் மாத்திரம்தான் தேவன் நமக்கு நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் 17வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவரை எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். அதற்கு அவள் குடியும் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். கொடுத்த பின் உடைய ஓட்டங்களை குடித்தீர மட்டும் அவைகளுக்கு மொண்டு வருவேன் சொல்லி ஒரு அலேச்சுனலே இல்லையா. அப்போ அவன் ஜபம் கேட்கப்பட்டுச்சா? அதே அவன் என்ன ஜபம் பண்ணுறானோ அதன்படி நடக்கத்தாங்க. அது ஒரு தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதத்துடைய அடையாளம். அப்போ அங்கே சொல்கிற அப்படியே குடிக்க கொடுத்தால் சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றி விட்டு இன்னும் உண்டு வர துறவண்டியிலே ஓடி அப்படி ஒட்டங்களுக்கெல்லாம் வார்த்தான். ஏன்னா அந்த துறவு பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்கும், அது ரொப்பி வைப்பாங்க. அப்போ அந்த மாலை நேரம் ஆடுகள் தண்ணீரை என்ன செய்யும் பாருங்கள். இப்போ ஒட்டகத்துக்கு அப்படி தான் செய்யணும். 10 ஒட்டகம் இல்லையா, ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணி 36 குடம் 40 குடம்பாங்க. அவ்வளவு அந்த என்ன செய்கிறார், வார்ப்பேன் என்று ஒட்டகளுக்கெல்லாம் கொண்டு வார்த்தால் அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு, எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜபம் ஆச்சரியப்பட மாதிரி பதிலாண்டு சொல்ல, ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்கு பண்ணினாரு இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கிறான், அவசரப்படல. ஆனால் ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு உண்டாகணுமே, தேவ நியமித்ததாங்கன்னா மௌனமாக இருந்தான். ஒட்டங்கள் குடித்து தீர்ந்த பின்பு நல்ல கவனிங்க, 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணிகளையும் அது கைகளையும் 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களை எடுத்து கொடுத்து. அப்போ இப்போ நல்ல கவனிங்க, இந்த எலிசருக்குள்ளே இறக்க குணம் இருந்துச்சு. இறக்க குணம். அவள் தண்ணீர் வார்த்த உடனே அவள் கேட்கல. தனக்குள் இருக்கிற அந்த உயர்ந்த வஸ்திரங்களை காதனைகளையும் கடகங்களையும் அவளுக்கு கொடுக்குறா அப்படின்னா அது அவனுக்குள்ளே இருந்த ஒரு இரக்க குணம். ஒரு அலேச்சுண்டலையா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, மலைப்பசத்தில் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கெல்லாம் அந்த இரக்கம் இருக்கானா இல்லை. ஆக இரக்க குணம் இருக்குது. இரக்க குணம் இருக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் காரியத்தை வாய்க்கு பண்ணுவான். ஒரு 5 ரூபாய் இன்னைக்கு கொடுக்கணும் கூட ஒரு இரக்க குணம் நமக்கு தேவை. மற்றவர்களுக்கு உதவணுன்னா ஒரு இரக்க குணம் தேவை. அவள் எதையும் யோசிக்காமல் தனக்குள்ளே இருக்கிற இரக்க குணத்தை அவன் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆக அவன் அவ்விதமாய் கொடுத்து தன் இரக்க குணத்தை வெளிப்படுத்தி இப்போ கேட்குறான் பாருங்க, இன்னும் தெளிவு பண்ணி, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடமுண்டோ என்று. அதற்கு அவள் நான் நாகூருக்கும் மில்காலுக்கு பெற்ற குமாரனாகிய
மகள் என்று பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனம் வேண்டியமன்று இருக்கிறது, ராத்தங்க இடம் உண்டு என்றார். ஒரு அலேச்சுங்களே அல்லையா. ரெபேக்காளை பார்த்து நம்ம தனியாக நம்ம தியானிப்போம். அப்போ இவனுக்குள்ள அவசரப்படலை, சரியாக அது ஜட்ஜ்மெண்ட் வர வரையும் மௌனமாக இருந்தான். தன் இரக்க குணத்தினால ரெபேக்காளுக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதிகளை கொடுத்தான். ஆக தேவ பிள்ளைகளாக நமக்கு இரக்க குணம் அவசியம். இனி அநேகருக்குள்ள அந்த இரக்கத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இரக்க குணங்கள் அவசியம். அது எலியேசருக்குள்ளே இருந்தது. இப்போ அடுத்த பகுதியை வாசிக்கும் போது 24, 26, 27 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து போது. அப்போ முதல்ல பணிந்து கொள்றான். பணிந்து கொள்வது என்னன்னா, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. உடலே சொன்னங்களே ஆராதித்தான். இவ்வளோ ஆண்டவர் நேர்த்தியாய் கொண்டு வந்திருக்கிறாரே என்பதை பணிந்து கொண்டான். ஆக நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறவளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் தேவனை இன்னைக்கு ஆராதிக்கிறா நம்ம தெரியல. ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொன்னலே அல்லேலூயா. பணிந்த ஆவி உள்ளவர் தான் கர்த்தர் வாசமாக இருப்பார். ஆராதிக்கிறான். வயசு வேற ஒரு பக்கம். ஆக எந்த கட்டிடம் இல்லை. அந்த இடத்திலே கர்த்தரை பணிந்து கொண்டான், ஆராதிக்கிறவனாக இருந்தான். போன வாரம் கூட நம்ம ஆராதனை குறித்து சத்தியத்தை நம்ம கேட்டோம். இன்றைக்கெல்லாம் சபை கூடுவதை அநேகர் விட்டு விடுகிறார்கள். சிலர் பார்த்திங்கன்னா போக்கும் வருத்தமாக இருப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள், ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மன விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றி தருகிறது. அப்போ இந்த எலியேசருக்கு இவ்வளோ ஆவிக்குரிய குணங்கள் இருந்துச்சு. நமக்கு அந்த குணங்கள், அந்த சுபாவங்கள், அந்த கனிகள் இருந்தால் தான் நாம் நினைக்கிற, நாம் விரும்புகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முடியும். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. என் எஜமான ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற, அடுத்தது என்ன சொல்றா, ஸ்தோத்திரம் அப்படிங்கிற தேவனை துதிக்கிறவனாக இருந்தான், ஆராதித்தான், தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அப்படி யாருமே நம்ம சொன்னாதான் துதிக்கிறாங்க. பைபிளை எக்காலத்தில் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று எழுதப்படுகிறது. உதட்டின் காலையாகிய சோத்திர பலி என்று எழுதப்படுகிறது. ஆக சோத்திரம் செய்வதே தகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக சோத்திரம் பண்ணும். நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் விண்ணப்பத்தோடும் சோத்திர வேண்டல் ஜெபங்களோடும் சோத்திர தேவனுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, தெரியப்படுத்தணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யுமா, பெருகும். அப்போ தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்கணும். தேவனுக்கு சோத்திர பலிகளை செலுத்தணும். சோத்திர பலியிடுகிறவன் தான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன். அல்லேலூயா. சிலர் மறந்துடுறாங்க, அவன் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிறவனாக ஆராதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினவனாக இருந்தான். எப்படி சொல்லி சோத்திரம் பண்ணான், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற சோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணப்பட வருகையில் கர்த்தர் எஜமானுடைய சகோதரி வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அல்லேலூயா சொல்களே. அல்லேலூயா. யார் வீட்டுக்கு அழைத்து வந்தாரா? எஜமானுடைய சகோதர வீடு. தான் விட்டு வந்த விருத்த தேசம் அல்ல, சகோதரம். அந்த ரட்சிப்பின் அடையாளமாக இருக்கிற, தேவனை தன்னை போல் அறிந்திருக்கிற அந்த வீட்டில் கொண்டு வந்தார் என்று தேவனை ஆராதித்து
தேவனை சோத்தரித்து அவருடைய வல்லமையும் கிருபைகளை குறித்து அவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து நடத்தி வந்த தேவனை தன்னை பணிந்து கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோன்னா, ஒரு காரியம் ஆகிற வரையும் ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஒரு காரியம் ஆகிற வரையும் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வருவோம். அதை முடிஞ்ச பின்னாடி தேவனை பணிந்து கொள்வதும் இல்லை, அதுக்கு நன்றி சொல்ல விதமாக நம்ம சோத்தரிக்கவும் நம்ம மறந்து விடுக்கிறோம். அப்போ ஆண்டது பார்ப்பார். அப்போ அவன் அதெல்லாம் நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான். இப்போ நீங்கள் அடுத்த வசனத்தில் வாசிக்க 28 முதல், அந்த பெண் ஓடி, அந்த பெண் இப்போ ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டுள்ளவளுக்கு அறிவித்தார். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவன் லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டில் இருந்து இங்க வந்தோன்னா அவன் அங்க ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த காதனையும் போட்டிருந்த கடங்கங்களையும் பார்த்து, நீ இன்னபடி பேசினான் என்று சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதத்தில் வந்தால் அவன் துறவு அருகே ஓட்டைகள் அண்டியில் நின்று கொண்டு இருந்தான். அல்லேலூயா. இப்போ எல்லா காரியம் நடந்ததுனால ரெபெக்காளுக்கு பின்னாடி வீட்டுக்கு போகல, அவள் கூப்பிட்டா, அவள் போகல, துறவிலேயே நின்று கொண்டு இருந்தான். அல்லேலூயா. அப்படின்னா எப்படி இருப்பான்? பொறுமையோடு இருந்தான். இப்போ தேவ பிள்ளைகளுக்கு பொறுமை நம்ம ரொம்ப அவசியம். இன்றைக்கி அநேகருக்குள்ளே பொறுமை கிடையாது. காரியெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு, அதனால் போயிடல, எல்லாம் இருக்கு, வாங்க வீட்டுக்கு தங்கலாம், தங்கலாம், ஒட்டங்கள் தீவனெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு அது ஆபிரகாமுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு தான் கர்த்தர் அழைத்து வந்தார் என்பதை எல்லாம் அறிந்து இருந்தாலும் அவன் அந்த இடத்துல நின்றான்னா பொறுமையோடு நின்றிருந்தான். அல்லேலூயா. பொறுமை நம்ம ரொம்ப அவசியம். இயேசு நம்ம ஆராதிக்கிற தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பொறுமை அநேகருக்குள்ளே இல்லை, பொறாமை தான் இருக்க தவிர பொறுமை அநேகருக்குள்ளே வருவதில்லை. பொறுமை இருக்கணும். யோசேப்புக்குள்ளே அந்த பொறுமை இருந்துச்சு, அதனால்தான் உயர்த்தப்பட்டான். ஆபிரகாமுக்குள்ளும் பொறுமை இருந்துச்சு. உடலே சுடலேலுயா. எத்தனையோ வருடம் அந்த கூட வாக்கு பெற்றுகள வரைக்கும் பொறுமையோடு இருந்தான். யோபு அதை காட்டிலும் பொறுமையாக இருந்தான். தாவீது சொல்ற, நான் பொறுமையோடு இருந்தேன், நீர் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா. பொறுமை ரொம்ப அவசியம். அப்போஸ்தலரும் பொறுமை தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க அந்த பொறுமையை பார்க்கவே முடியல, எரிஞ்சு தான் என்ன செய்கிறாங்க இல்லை. ஆக பொறுமை ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை நிறைவேற்றி அவரால் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் அவசரப்படாமல் பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவசரக்காரனுக்கு ஆத்திரம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆக தேவ பிள்ளைகள் எந்த காரியமானாலும் அவசரப்படாமல் பொறுமையோடு நாம் இருக்கக்கூடிய அந்த எலியேசரை போல இருந்தால், நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள், நீங்கள் விரும்புகிற, நீங்கள் காத்திருக்கிற, அது உங்கள் குடும்பத்தாருக்காக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அதை தேவன் நேர்த்தியாக உங்களை நடத்தி நேர்த்தியாக உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, அவன் பொறுமையுள்ளவனாக இருந்தான். 24ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் முதல் 49வது வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா வாசிங்க. அப்பொழுது அவன்
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். உள்ளே வாரும். நீர் வெளியே நிற்பானே. நீ வெளியே நிற்பானே. உமக்கு வீடும் உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஒட்டகத்துக்கு இடமும் ஆயத்தம் பண்ணிக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டங்களில் கட்ட விடுத்து ஒட்டங்கள் வைக்கோலும் தீவனம் போட்டு அவனும் அவனோடு வந்தவர்களும் தங்களை கால்களை கழுவி கொள்ள தண்ணீர் கொடுத்தார். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன் நான் வந்த காலத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்று அதற்கு அவன் சொல்ல. இந்த இடத்துல கவனிக்கும், எல்லாமே ஓகே ஆச்சு. இருந்தாலும் இந்த எலிதர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுயநலம் கிடையாது. அநேகருக்குள்ள பார்த்தீங்கன்னா பிற நலம் அல்ல, சுயநலம்தான் இருக்கு. சபையிலானாலும் ஒரு சில அப்படித்தான் இருக்கும், சுயநலம் உள்ளவளாக இருப்பாங்க. ஆனால் அந்த இளையஜன் சுயம் எல்லாமே ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அவன் பேசலை. சுயநலம் இல்லாமல் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், இல்லை நான் இந்த காரியத்தை சொல்லுவதற்கு முன்னே புசிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லும் என்றான். அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், பார்த்தீங்களா, நான் வந்திருக்கிறேன், நான் தான் பொண்ணு பக்கம் வந்திருக்கிறேன் அப்படின்னு எஜமான அற்பமான இல்லை, எனக்கு ஒரு எஜமான இருக்கிறார். அப்போ அவங்ககிட்ட சுய சித்தமோ சுய பெருமையோ சுயநலமற்றவன் ஒரு அலேச்சுங்களே இல்லையா. அதனால தான் காரியத்தை வாய்க்க பண்ணார். அப்புறம் சொல்றாரு, என் எஜமான ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரனையும் வேலைக்காரனையும் ஒட்டங்களும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எஜமானுடைய மனைவியாக சாரால் முதிர்ந்த வயதான போது எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவர் கொடுத்திருக்கிறார். என் எஜமானி என்னை நோக்கி, நான் வரல, எவ்வளோ தன்னை சுயநலம் இல்லாத எஜமானி என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமலும் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரத்துக்கு போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னான். அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என்னின் பின்னே வராதே போனால் என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம் தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். நீ இனத்தாரிடத்துக்கு போனால் என் அணைக்கு நீங்களாய் இருப்பாய். அவருக்கு பெண் கொடாமல் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார். அப்படியே நான் இந்த துறவண்டியில வந்து என் எஜமானை ஆபிரகாமின் தேவனாய் கர்த்தரே, என் பிரயாணத்தை இப்பொழுது வாய்க்க பண்ணினானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். மொல்ல வரப்போகிற கன்னிகை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் எனக்கு குடிக்க கேட்கும்போது நீ குடி என்றும் ஒட்டங்களுக்கு கொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித ஸ்ரீயாக வேண்டும் என்றான். நான் என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து
துறவில் இறங்கி தண்ணீர் கொண்டால் அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாக தன் தோளில் விழுந்த குடத்தை இறக்கி குடியும் உடைய ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் என்றால் குடித்தேன், ஒட்டகங்களும் வார்த்தால். 49 வர. அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று கேட்டேன். அதற்கு அவள் நான் மில்கால் நாகூருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலுடைய மகள் என்று அவளிடத்தில் காதனைகளையும் கடகளை போட்டு தலை குனிந்து அங்கே அந்த கரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தி குமார்த்தி கொள்ள என்னை நேர்வாய் நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமான தயையும் உண்மையை உடையவளாக நடந்துள்ளானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையே சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலப்புறத்தில் இடப்புறத்தையாயிலும் போவேன். இவ்வளோ தெளிவாக சொன்னாலும் கத்தர் நடத்தினாங்க, கத்தரை பேசினாங்க, நீங்கள் கொடுங்கன்னு பேசாமல் எல்லா இடத்திலும் தேவனையும் எஜமானையும் உயர்த்தி எந்த இடத்துலையும் சுயநலம் இல்லாமல் அதை நடந்து கொண்ட விதத்தை பார்க்க முடியும். உடலே சொல்களே இல்லையா? சிலரை பார்த்திங்கன்னா எல்லா எண்ணாலும் தான் பாங்க, சிலர் அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த எலியாசர் அப்படி அவனால் எல்லா காரியம் நடந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி எஜமானை உயர்த்தி எங்குமே நான் வந்திருக்கிறேன், நான் பார்த்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் சொன்னதை ஆண்டு கேட்டார், அதன்படி ரெபேக்காள் வந்தார், அப்படி எந்த இடத்துலையும் சொல்லாமல் எஜமானியும் தேவனை உயர்த்துகிறவனாக இருந்தான். அல்லது சொன்னாலே இல்லையா? ஆக நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணும். நம்ம சுயநலம் இல்லாமல் தேவனின் மேலே அவரை உயர்த்தி எஜமானாகிய ஆபிரகாம் வைத்தனை போல தேவனை உயர்த்தக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். இப்போ நல்ல 24ஆம் அதிகாரம் 50 முதல் 58வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிங்க. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. 50வது வசனம் வாசிக்கல. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியை ரெபெக்காளை அப்பொழுது லாபானும் சரி 50 வசனம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் நிலம் போல ஒன்று சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் நல்ல கவனிங்க, இது கர்த்தரால் வந்தது. கர்த்தர் சொன்னபடியே அவள் உன் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியா இருக்கும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரர் கேட்டபோது மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அந்த ஊழியக்காரன் நல்ல கவனி 2 வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் வஸ்திரங்களை எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தார். ஒரு அலேச்சங்களே இல்லையா? ஆக மீண்டும் நல்ல கவனிங்க, முதல் சந்தித்த உடனே அந்த இறக்க குணத்தினால காதனைகளையும் கடகங்களை கொடுத்தார். இங்கே நீங்கள் கூட்டு போங்க, கர்த்தரால் வந்த காரியம் நிலம்பலன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. சொன்ன உடனே மீண்டும் ரெபெக்காளுக்கு என்ன செய்கிறேன் கொடுத்தான். சகோதரனும் கொடுக்குற, அவள் தாய்க்கும் கொடுத்தார். ஒரு அலேச்சங்களே இல்லையா? இப்போ அந்த வேதம் எவ்வளோ அழகாக சொல்கிறது பார்த்தீங்களா? தாய்க்கும் கொடுத்தார். அந்த நாளெல்லாம் இந்த பகுதி பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு கொடுத்து தான் கட்டுறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல
பெண் எடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் முதல்ல வேதாகமத்தில் இது தான் எழுதப்பட்டிருக்கு. சரி, அது இன்னொரு முறை நாம் அதை பேசுவோம். அடுத்த அதை வாசிங்க. பின்பு அவர்கள் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடும் என்றார். அப்பொழுது அவன் சகோதரனும் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றான். அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்க எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து இந்த மனிதனோடு போகிறாயா என்று கேட்டார்கள். போகிறேன் என்றார். ஒரு அலேச்சுனலேலுயா. அவளும் வருக போகிறேன்ட்டான். இது குறித்து இன்னும் நல்லா தெளிவாக நம்ம ஒரு வாரம் நாம் பேசலாம். அண்டு இன்றைக்கு இந்த எலிஜியானுடைய அந்த பண்பு குணங்களை குறித்து மாத்திரத்தை நாம் இன்றைக்கி தியானிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் எலிஜாருக்கு சொன்ன காரியத்தை காரிய சமத்தனாய் இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். உடலை சொன்னலேலுயா. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் என்ன செய்யணுமா? ஆவிக்குரிய வாய்க்கில் இருக்கும். இப்போ காரிய சமத்தனாக இருந்தார். ஆபிரகாம் நினைத்ததும் இவன் ஜெபித்ததும் அது ஜெயமாக மாறும்படியாக அந்த ஜெயத்தை பெற்று கொண்டவனாக இருந்தான். அப்போ நீங்களும் நானும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எலேஜாரை போல அந்த ஆவிக்குரிய குணங்கள் உடையவளாக இருந்தால் நாம் எடுத்த எல்லா காரியத்திலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தானியேல் காரியமோ ஜெயமாக மாறினது இருக்கு. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ இந்த ஆயத்தங்கள் யோசுபாத்தோடு கர்த்தர் இருந்தால் அவன் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தான் அப்படின்னு இருக்கு. அப்போஸ்தலருடைய காலத்தில் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு சோத்திரம். ஒரு அலேலுயா. நாம் இப்படி இருந்தால் தோல்வி நமக்கு இல்லை. எல்லாவற்றிலும் தேவன் வெற்றி தருகிறவராக இருந்தார். இப்போ தான் 59 முதல் 67 வரை நாம் வாசித்து நாம் முடிச்சிருவோம். அப்படியே அவர்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் மனிதரையும் அனுப்பி வைத்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாக பெறுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபெக்காலும் வேலைக்காரர்களும் எழுந்து ஒட்டகத்தின் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனார். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோ எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டங்களை வர கண்டான். ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியில நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அவர் அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் செய்த சகல காரியங்களும்
ஈசாக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை மனைவியாக்கி கொண்டு நேசித்தால் ஈசாக்கு தாய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி கடைசி அவனுடைய வாழ்க்கை உண்மை உள்ளவனாக இருந்தார். ஒரு அலேச்சுங்களே லூயா. அந்த உண்மையாக அந்த காரியத்தை செய்து முடித்தார். பைபிளை நம்ம வாசிக்கும் போது உண்மை உள்ளவளை தான் கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். உண்மை உள்ளவளை கர்த்தர் தற்காக்கிறார் என்று பைபிள் இருக்கு. அப்போ உண்மை ரொம்ப அவசியம். கடைசி வரை உண்மையாக இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்தான். ஆக இன்றைக்கு நம்ம எலியேசர் மூலமாக அவங்ககிட்ட இருந்த அந்த நல்ல குணங்கள் நமக்கு இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில் நான் விரும்புகிற அத்தனையும் கர்த்தர் நமக்கு நினைப்பதற்கு மேலாக நாம் தருவார். இருந்த வண்ணமாக ஆண்டவரே எங்களுக்கும் அந்த ஆவிக்குரிய குணங்கள், ஆவிக்குரிய பண்புகள், இந்த ஆவிக்குரிய சுபாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் தந்து அந்த எலியாசரை போல வாழ்ந்து நாங்கள் முற்றிலும் உண்மையிலோடு இருந்து நாங்கள் பூமியில் சுதந்திரித்துக்கொள்ள உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிற காரியத்தை அடைந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து எல்லாம் சோத்திரம் பண்ணி ரீபாலா சந்தபாலா க்ளோரி தகப்பனே, இன்றைக்கு தீர்மானிக்கிற எலியாசரை போல இருக்கிற இந்த குணங்களுடையவளாக இருப்பேன் என்று தீர்மானிக்கிற தேவ பிள்ளைகள் மேலே இறங்கி அவங்க வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் செய்வதற்கு அந்தந்த இடங்களிலே நீ இறங்கி இருப்பதற்காய் சோத்திர ஆண்டவரே சோத்திர. பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம் சோதனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம் சோதனம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம் சோதனை. நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இதுவரை ஒரு 6க்கு மேலே நாங்கள் தியானமாகவும் செய்திகளாக கேட்டு வருகிறோம். இன்றைக்கு எலியாசருக்குள்ளே இருந்த ஆவிக்குரிய குணங்கள், சுபாவங்கள் என்ன என்பதை அறிந்து அதை தியானிப்பதற்கு உதவி செய்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் அந்த குணங்கள் வெளிப்பட நீர் உதவி செய்யும். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டு தேவனால் ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்ள அநேக வருஷங்களாக ஜெபிக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சகல தடைகளை மாற்றி தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னினை ஐக்கும் சந்தோஷ சமாதானம் அடைவரோடும் சகல பரிசுத்தமங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் சதா காலங்களிலும் என்றென்றைக்கு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.